வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ். செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோ ரொம்பவே இம்பார்ட்டண்டான வீடியோ. நம்ம 2025ல் பணம் வரையுமே நம்ம வீட்டில் வரக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம அதிகமாக பணம் சேமிக்கணும். எல்லா மாதமும் நான் சேமிக்கணும். ஒரு மாதமும் விரைய செலவு வராமல் பணம் மிச்சப்படணும். போட்ட பட்ஜெட்டை விட கம்மியாக தான் செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஃபஸ்ட் அண்ட் ஸ்பெஷல் விஷயம் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த விஷயத்த நான் நிறையா டைம் செய்யலை. இதில் நான் சொல்லியிருக்க விஷயங்களை நான் தவறி இருக்கேன். அதனால நான் நிறைய நெகட்டிவ் எஃபெக்ட்ஸை நான் என்னுடைய ஃபினான்சியல் கண்டிஷனில் நான் பார்த்துருக்கேன். ஸோ அது எல்லாமே நான் மாற்றிக்கிட்டு இந்த வருஷம் நான் சொல்லப்போனால் நான் இந்த வருஷம் தொடக்கத்துலேருந்து பண்ணல, ஒரு லாஸ்ட்டு 6 மந்த்ஸாக நான் இதை ஃபாலோ பண்ணேன். ஸோ என்னுடைய ஃபினான்ஷியல் கண்டிஷன்லேயும் சேமிப்புலையும் ஒரு அதீத வளர்ச்சியாக பார்த்தேன். அது என்னன்னு தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். வாங்கிட்ட ஸ்ட்ரைட்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். என்ன அப்படின்னா, நம்ம வீட்டை விட்டு எதிர்மறை எண்ணங்கள் மற்றும் பேச்சுக்களை துரத்த வேணும். அதாவது நெகட்டிவ் தாட்ஸு நம்ம வீட்லேயோ நம்மளோட மைண்ட்லேயோ நெகட்டிவ் தாட்ஸோ நெகட்டிவான பேச்சோ இருக்கவே கூடாது. எஸ்பெஷலி சேமிப்பு விஷயத்துலையும் செலவு விஷயத்துலையும். இதை நான் ஒரு வரியில் நான் சொல்லிடலாம், வீட்டை விட்டு எதிர்மறை எண்ணங்களை துரத்துங்க, யோசனைகளை துரத்துங்கன்னு. ஆனால் நம்ம எப்படியெல்லாம் நெகட்டிவ் தாட்ஸ் வரும், பார்க்குறதுக்கு அது நியாயமான பேச்சு மாதிரி இருக்கும். எதெல்லாம் நெகட்டிவ் தாட்டு, எந்தெந்த மாதிரி எண்ணங்களை எந்தெந்த மாதிரி பேச்சுக்களை நம்ம பேச்சை விட்டோம், நம்ம ஃபேமிலியை விட்டோம், நம்ம வீட்டை விட்டே துரத்தணும் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். நானும் இந்த விஷயங்களை செஞ்சு நிறைய எஃபெக்ட்ஸாக அனுபவிச்சிருக்கேன். ஸோ அதனால தான் இதெல்லாமே விடணும். இந்த நெகட்டிவ் தாட்ஸ்லாம் விட்டதுக்கப்புறம் என் லைஃப்பில் நல்ல ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் எனக்கு இருந்திருக்கு. அதை நீங்களும் அனுபவிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னென்ன மாதிரி விஷயங்கள் பேசுவோம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். இது வரைக்கும் நான் சேமிப்பே பண்ணலைங்கிறவங்க இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோட எண்டில் நீங்கள் சேமிக்க ஆரம்பிச்சிருவீங்க. வாங்க இப்போ நம்ம ஒவ்வொரு விஷயமா பார்ப்போம். ஃபஸ்ட்டு, நான் என்ன தான் சேமிப்பு வீடியோ பற்றி போட்டாலும் நிறைய பேர் லைஃப்பில் என்ன தான் சம்பாதிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. நான் என்ன தான் சம்பாதிச்சாலும், நான் என்ன தான் செஞ்சாலும், எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும் ₹1 கூட என்னால் சேர்க்க முடியலை அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்கிறது கிடையாது. என்னோடய வீடியோஸ், நான் சேமிப்பு சம்மந்தமாக வீடியோஸ் போட்டால் அட்லீஸ்ட் ஒரு கமெண்ட் இல்லை 2 கமெண்ட் அது வரும். அவங்கள நான் குறை சொல்லலை, அவங்க சொல்கிறது கரெக்டு தான். ஏன் தெரியுமா, அவங்க லைஃப்பில் ₹1 கூட சேமிக்க முடியல. நம்ம எடுக்கிற அமௌண்ட்டு சம்பளத்துக்கு மேலே அவங்களுக்கு ஏன் செலவு வருதுன்னா, அவங்க மறுபடியும் அதை சொல்கிறாங்க. அது சொல்லவே கூடாது. நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். என்ன தான் நான் சம்பாதிச்சாலும், நான் என்ன தான் உழைச்சாலும் என்னால் சேர்க்க முடியல அந்த பேச்சு அவங்க எப்போ நிப்பாட்டுறாங்களோ அப்போ தான் ஃபஸ்ட்டு ₹1 அவங்க லைஃப்பில் சேர்க்க முடியும். நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். நீங்கள் எவ்வளோ கம்மியானாலும் சம்பளம் வாங்கிக்கோங்க. இந்த சில்லறை காசுகளை சேர்த்தா கூட ஒரு மாதம் ₹100 சேர்க்க முடியும். டெய்லி ₹1 சேர்த்தா கூட ₹30 சேர்க்க முடியும். ₹30 சேமித்தாலும் அது சேமிப்பு தானே. அப்புறம் எப்படி அவங்க சொல்லலாம் என்னால் ₹1 கூட சேமிக்க முடியலன்னு? அப்போ காரணம் என்னென்னா, இவங்க தான் அந்த சேமிப்பை அவங்க வீட்டை விட்டு வரட்டுறாங்க. நீங்கள் எந்த சேமிப்பையும் அவங்களால செய்ய முடியல. செலவுகள் இருக்கட்டும், ஒரு ₹100 ஒரு மாதத்துக்கு சேர்க்க முடியாது, ஒரு மினிமம் ₹500 சேர்க்க முடியாது. உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா சில்லறை காசுகளை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு சேர்க்க முடியாது. அதை ஃபஸ்ட்டு செய்யுங்க. ஒரு ₹300 சேமித்தாலும் சேமிப்பு தான். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். இந்த வார்த்தையை விட்டுறணும். ரெண்டாவது, பணம் வரும். சில பேருக்கு சம்பளம் எடுத்துருவாங்க, இல்லை ஏதோ ஒரு பணம் வரும். அந்த மாதிரி பணம் வரப்போ நம்ம நிறைய பேர் செய்யக்கூடிய தப்பு என்ன தெரியுமா, பணம் வருதா, பணம் வந்துச்சுன்னா பின்னாடி அதுக்கு செலவும் வந்துடும். பணத்தை வீட்டில் வைக்காத, செலவு வந்துடும். இதை நானே சொல்லியிருக்கேன். எக்ஸ்ட்ராவாக பணம் ஏதாவது வந்துச்சுன்னா செலவும் பின்னாடியே வந்துடுமே அப்படின்னு நான் நினைக்கவும் செஞ்சுருக்கேன், சொல்லவும் செஞ்சுருக்கேன். அதே மாதிரி அந்த பணத்தை என்னால் சேர்க்கவே முடியாது. ஈவன் நான் லாஸ்ட்டு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி வரைக்குமே இந்த தப்பை நான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் இல்லை இதுவுமே ஒரு நெகட்டிவான பேச்சுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பணம் வருதா, நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன், வாயவே திறக்க மாட்டேன். எக்ஸ்ட்ரா பணம் வந்திருக்கு, ஃபஸ்ட்டு போய் ஒரு சின்னதாக ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு கடவுளே இந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எனக்கு கொடுத்ததுக்காக நன்றின்னு சொல்லிவிட்டு அப்படியே பாசிட்டிவாக ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்படியே கொண்டு போய் நான் பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருவேன், இல்லை ஏதோ ஒரு உண்டியலில் சேர்த்து வச்சுருவேன். இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய பணத்தை, ஏன்னா நம்ம சொல்லக்கூடாது
பணம் வந்துச்சா இதுக்குன்னு ஒரு செலவு வந்துடும். நானே கேட்டிருக்கேன், ஒரு வீடியோவில் கூட நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி. என்ன தான் பணம் எக்ஸ்ட்ரா வந்தாலும் அதுக்குன்னு ஒரு செலவு பின்னாடியே வந்துடுதுன்னு சொல்லியிருக்கேன். நிறைய பேர் ஆமான்னு சொல்லியிருக்கீங்க. நம்ம இனிமேல் அப்படி சொல்லவே கூடாது. கண்டிப்பாக நமக்கு இந்த புது வருஷத்தில் எக்ஸ்ட்ராவாக பணம் வரும், ஏதோ ஒரு வகையில் பணம் வரும். அதை சத்தம் காட்டாமல் அப்படியே போய் என்ன செஞ்சுருங்க, சேர்த்துருங்க. பணம் வந்தால் செலவும் சேர்ந்து வந்துடும். நம்ம நினச்சாலோ நம்ம சொன்னாலோ நம்ம மைண்டுக்கும் நம்ம வாய்க்கும் நாக்குக்கும் நிறைய பவர் இருக்குது. அதனால தான் நல்ல விஷயங்களே பேசுங்க, நல்லதே நினைங்கன்னு பெரியவங்க சொல்கிறாங்க. அதனால் வரப்போகிற நாட்களில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வருமானம் வரலாம். அது 100 ரூபாயா இருக்கட்டும், 500 ரூபாயா இருக்கட்டும், 1 லட்சமாக இருக்கட்டும், எவ்வளவு பணம் எக்ஸ்ட்ரா வந்தாலும் நீங்கள் என்ன சொல்லக்கூடாது, பணம் வந்தால் செலவு வரும்னு சொல்லாதீங்க. அமைதியாக ஒரு ப்ரேயரை பண்ணிவிட்டு கொண்டு போய் ஏதாவது ஒரு அக்கௌண்ட்டில் போட்டுருங்க. போட்டுட்டு அடுத்த வேலையை பாருங்கள். இது நான் இந்த லாஸ்ட் 6 மாதமாக நான் இதை விட்டு நான் நல்லா பணம் சேமிச்சிருக்கேங்கிறத அவங்ககிட்ட நான் தெளிவுபடுத்துகிறேன். 3வது விஷயம், ஓகே, எல்லாருக்கும் நிறைவான சம்பளம் வராதுங்க, கம்மியான சம்பளம் தான் வரும். நீங்கள் கம்மியான சம்பளம் தான் வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு வருமானம் வந்துருச்சு, நீங்கள் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரீங்க. ஓகே, இது கம்மியான சம்பளம்னா கம்மியாக தான் சேர்க்க முடியும். நீங்கள் என்ன செய்யணும், ஒரு 10,000 ரூபா தான் நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்னா ஒரு 500 ரூபாயோ இல்லை ஒரு 1000 ரூபாயோ எவ்வளோ எடுத்து வைக்க முடியுமோ சேமிப்பை செஞ்சுட்டு மிச்சம் கம்மியாக தான் இருக்கும் பணம். அப்படி கம்மியாக இருக்கக்கூடிய பணத்தை பார்த்து நீங்கள் என்ன சொல்லக்கூடாது, ஆமாம் இந்த பணத்தை வச்சு என்னத்தை நான் செலவு பண்ண போகிறேன், இது வாய்க்கும் வயிற்றுக்குமே பத்தாது அப்படின்னு சொல்லாதீங்க. நான் பணம் கம்மியாக சம்பாதிச்சாலுமே எனக்கு நிறைவாக நான் இந்த மாதத்தை ஓட்டிடுவேன், கடன் இல்லாமல் ஓட்டிடுவேன்னு சொல்லி பழகுங்க. நான் நிறையா என் லைஃப்பில் இந்த மாதிரி எனக்கு கம்மியாக நிறைய நேரம் எனக்கு ஒரு மாதத்தோட கடைசியில் இடிச்சிருக்கு நிறைய டைமு. பணம் கம்மியாக தான் இருக்கும். இதே நான் முன்னாடி என்ன சொல்லுவேன், பணம் இல்லை ஏதாவது எக்ஸ்ட்ரா கேட்காதீங்க, என் கையில் பணம் இல்லை எக்ஸ்ட்ரா கேட்காதீங்க, அது செய்யாதீங்க, வீண் செலவில் என்கிட்ட கொண்டு வராதிங்க அப்படின்னு நான் கூவிக்கிட்டே இருப்பேன். அதை நான் விட்டுட்டேன். எனக்கு தெரியும், என் கண்ணுக்கு தெரியும், இந்த ஒரு வாரம் தான் இருக்குது, என்கிட்ட கம்மியாக தான் பணம் இருக்கா, ஓகே நம்ம ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கிறத வச்சு நாங்கள் என்ன செய்வோன்னா அட்ஜஸ்ட் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா டக்குன்னு நமக்கு வர வேண்டிய பணம் எங்கேருந்தாதோ வரும். நம்ம வாயவே திறக்க மாட்டோம். டக்குன்னு சார் அன்றைக்கி உங்ககிட்ட வாங்கினேன் தாங்க பணம்னுவாங்க. ஏதாவது ஒரு வகையில் பணம் வரும், ஆச்சரியமாக இருக்கும். இதே நம்ம அதை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அந்த பணமும் காலியாகி நம்ம சேமிப்பிலிருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, லாஸ்ட்டு மந்த்துக்கு முந்தின மந்த்து ஸ்நாக்ஸ் அமௌண்ட் முடிஞ்சிருச்சு, கம்ப்ளீட்டாக இல்லை, தேதி 28 ஆகிடுச்சு. அப்போ நான் பாசிட்டிவிட்டியை நான் எனக்குள்ளே கொண்டு வர அந்த டைம் ஒரு பிஃபோர் ஒரு 6 மந்த்ஸ்க்குள்ளே தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே பணம் ஸ்நாக்ஸ் அமௌண்ட்டில் இல்லை, ஆனால் கண்டிப்பாக வீட்டுக்கு போனால் பசங்க கேட்பாங்க, ஓகே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம், ஏதாவது ஒரு வகையில் நம்ம அவங்களுக்கு வாங்கி கொடுத்துர்லாம், நம்ம சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ரெடி ஆகிட்டுருக்கேன். காலேஜ் முடிஞ்சு நான் வீட்டுக்கு கிளம்பிகிட்ருக்கேன். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் வீடு நான் ஒர்க் பண்ணுற ஊரில் தான் இருக்குது. அவங்க எப்போதும் திடீர்னு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் ஸ்நாக்ஸ் செஞ்சுருக்கோம், பசங்களுக்கு எடுத்துகிட்டு போங்க, தயவுசெய்து வாங்கிட்டு போங்க அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி நான் போனேன். இந்த மாதிரி நாங்கள் என்னென்னு தெரியல பிளான், இன்றைக்கி ஸ்நாக்ஸ் வீட்டிலே செஞ்சோம், 1 hour தானே நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, பசங்களுக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதோ வடை பஜ்ஜி அந்த மாதிரி செஞ்சு அதுக்கப்புறம் முறுக்கு வீட்டிலே போட்டாங்கன்னு சொல்லி கொடுத்து விட்றாங்க. நம்மளோட கஷ்டம் அவங்களுக்கு தெரியாது. பட் ஆனால் நான் பாசிட்டிவாக நினைக்கிறப்ப எனக்கு எல்லாமே பாசிட்டிவாக நடக்குது. ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். நம்ம சமாளிச்சிடலாம், நம்மளால் முடியும் அப்படின்னா கடவுள் ஏதோ ஒரு வகையில் அதை நம்மளை அந்த தேவைகளை மீட் பண்ணுவார். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். ஸோ நீங்களுமே இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்களேன். நீங்கள் பாசிட்டிவாக இருக்கும்பொழுது உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உங்கள் காரியங்கள் நிறைவேறி உங்கள் பண கஷ்டம் நீங்கும். அடுத்த விஷயம் மெயினாக நீங்கள் செய்ய வேண்டியது, பணம் இல்லை நம்ம குடும்பத்துக்கு வருமானம் இல்லை அப்படின்னு சொல்கிறத விட்டுருங்க. உங்களுக்கு உண்மையான சூழ்நிலை அப்படியே இருந்தாலும் சொல்கிறத விட்டுட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக ஓகே நமக்கு வருமானம் கம்மியாக இருக்குது, நம்ம எப்படி நம்ம வருமானத்தை பெருக்கலாம் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் வேலை 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுங்கள்.
2 பேரும் நம்ம 2 பேரும் சேர்ந்து சம்பாதிக்கலாமா, நான் வேலைக்கு போட்டா, இல்லை வேறு ஏதாவது நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்ட் டைம் ஜாப் பண்ணலாமா, பார்ட் டைம் பிஸ்னஸ் பண்ணலாமா, நமக்கு வருமானம் போதுமான அளவு இல்லை, நம்ம ஏன் நம்ம குடும்பத்தோட வருமானத்தை உயர்த்தக்கூடாது அப்படின்னு பாசிட்டிவ் வேலை அந்த டிஸ்கஷன் கொண்டு போங்க. 2 பேரும் சேர்ந்து பணம் இல்லை, பண கஷ்டம், நமக்கு தான் இந்த நிலைமை, கடவுள் ஏன் தான் அப்படி இருக்காரோ, இந்த மாதிரி நெகட்டிவான வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே இருந்து வீட்டுக்குள்ளே நம்ம தேவையில்லாத பண விரயத்தை, பண கஷ்டத்தை நம்மளே கொண்டு வரக்கூடாது. நீங்கள் அதுக்கு பதிலாக வருமானம் பத்தலை, அதனால் நம்ம எப்படி வருமானத்தை பெருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அழகான ஐடியா கிடைக்கும். 1 நாள் இல்லை 2 நாளில் கண்டிப்பாக கிடச்சிடும். அடுத்து 4வது விஷயம், உங்களுக்கு என்ன தான் பண கஷ்டம் இருந்தாலும் தயவுசெய்து அதை மற்றவங்கக்கிட்ட சொல்லாதீங்க. கூட வேலை பார்க்குறவங்கக்கிட்டையோ, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ, இல்லை சொந்தக்காரங்கக்கிட்டையோ, நான் ரொம்ப பண கஷ்டத்தில் இருக்கேன், எங்கள் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது அப்படிங்கிற நெகட்டிவான வார்த்தைகளை பேசாதீங்க. உண்மையாகவே உங்களுடைய ஃபினான்ஷியல் கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருந்தாலும் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னே சொல்லுங்கள். எனக்கு எந்த குறையும் இல்லை, கடவுள் கிருபையால் நான் நல்லா இருக்கேன்னு சொல்லி நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களை தேடி வாய்ப்புகள் வரும், உங்களை தேடி பணம் வரும். ஏன்னா நீங்கள் அதை வரவேற்கிறீங்க. நீங்கள் எதை வரவேற்கிறீங்களோ அதுதான் உங்கள் லைஃப்பில் நடக்கும். ஸோ அப்போ நீங்கள் உங்களை பணம் கஷ்டம் இல்லாதவர்களாக வெளியில் காமிச்சுக்கோங்க. இருக்கிற ட்ரெஸ்ஸை நீட்டாக போடுங்க, நல்லா ஸ்மைலிங் ஃபேஸோடு இருங்க, நல்ல பாசிட்டிவான வார்த்தைகளை பேசுங்க. நீங்கள் பாசிட்டிவாக மாற மாற உங்களை நோக்கி நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக வரும். ஸோ எந்த இடம் நல்ல விஷயம் இருக்கோ அந்த இடத்து தான் மேற்கொண்டு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக உங்களை சேரும். இதை நான் 6 மந்த்ஸாக ஃபாலோ பண்ணி நான் நிறையா பிளெஸிங்ஸ் அனுபவிச்சிருக்கேன். அதனால தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். இதோட இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிங்கன்னா லைக் பட்டனை தட்டுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.